நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் போன இடம் ஒரே இடம், ராஜாபாதர் தெருவில் இருக்கிற விஜயகாந்த் இல்லம் தான். ராவுத்தரும் விஜயகாந்தும் அந்த வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு சாப்பாடு வந்துடும். அதை விட இன்னொன்று, வாழ்க்கையில் நம்மளாம் பசித்து வந்தவன் தான். யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற முகங்கள் தான். முகத்தில் பொய்யே இருக்காத ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். பொய்யே வாய்ப்பே கிடையாது. இந்த சிவப்பு மல்லின்னு ஒரு படம், ஒரு பாட்டு வைரமுத்து எழுதியிருப்பார். எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு என்னமா உறக்கம். அந்த பாடல் கவியரசு வைரமுத்து எழுதுகிற போது அது படி எடுத்து கொடுத்த உதவியாளர் நான் தான். அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி நடிச்சிருப்பானோ அப்படி வந்திருப்பார். இதுவரையும் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. வாகை சந்திரசேகரன் விஜயகாந்த் நடித்த அந்த 2 பேருடைய நடிப்பை ஒரு புரட்சி இருக்கிற அந்த இளைஞர்கள், 80களில் இருந்த இளைஞர்களுக்கு அந்த வடிவம் தான் அப்படி தூக்கி நின்று கண்ணில் நெருப்பு பொறி பறக்கும். ஒரு 15 படங்களை நான் அவரோட போய் நான் நிறைய பேட்டிகள் கண்டு எழுதியிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப அப்படியே